இந்த சிங்கிள் காட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3க்கு 6.25 கொடுக்குறோம். இந்த 3க்கு 6.25 கட்டல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் கார்விங் வேலைப்பாடோட இருக்கும். 3க்கு 6.25 கட்டல் 7,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 4க்கு 6.25 கட்டளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப்ன்றது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடுக்குறோம் சார். 40 வருஷம் லைஃப் சார். என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேக்குறீங்களோ அதையும் பண்ணி தரலாம். எல்லாத்துக்கும் ஏன் அட்டையில செய்யறாங்க, மரத்துல செய்ய முடியாதான்னு சொல்லி நமக்கு ஒரு சேலஞ்சா எடுத்து இதை மரத்துல செஞ்சிருக்கிறோம். இந்த பாகுபலி கட்டல் கார்விங் கட்டலுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங்க. 40 இல்லைங்க 50 வருஷத்துக்கு லைஃப் வரக்கூடிய சோஃபா செட்டை தான் பாக்குறீங்க. வித்தவுட் குஷன் 17,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அருமையான ஒரு பர்னிச்சர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த பர்னிச்சரோட காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா 3+2 26,000 ரூபாய்க்கு வித் குஷனோட கொடுக்குறோம். எவ்வளவு ஹைட் இருக்கு தெரியுங்களா? 3 அடி ஹைட் இருக்குங்க. 3 அடி ஹைட்ல டீப்பா எங்கேயும் கிடைக்காது. எல்லாருக்கும் நம்ம எங்க பாத்தீங்கன்னா நம்ம சென்னை நீலாங்கரில இருக்க ஒரு கீர்த்தி பர்னிச்சர் அப்படின்ற ஒரு பர்னிச்சர் ஷாப் தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேயும் வந்து இந்த பர்னிச்சர் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வுட்ல இருக்கிற பர்னிச்சர் ஐட்டம்ஸ் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கட்டில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த டீப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி சொல்லி இந்த மாதிரி திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இவங்க கிட்ட இந்த ஷோரூம் எல்லாம் இருந்தாலுமே இவங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நீலாங்கரில பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து அங்கதான் இருக்கோம். இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, இவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு, இதோடைய பிரைசஸ்லாம் என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாமே தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ற பார்த்து இருக்க பெல் பட்டன் இருந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? நல்ல சௌக்கியமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கீர்த்தி பர்னிச்சர் பத்தி சொல்லுங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமா நம்ம வந்து இந்த பர்னிச்சர் ஃபீல்ட்ல இருக்கோம், அது எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாரும் இன்னைக்கு வந்து அட்டை, தூளி, MDF கார்ட்போர்டுன்னு கொடுக்குறாங்க. பல மாநிலங்கள்ல இருந்து பல ஊர்கள்ல இருந்து பொருளை வாங்கியாந்து ஒரு 10,000 5,000 ஸ்கொயர் ஃபீட்ல வச்சு விற்கிறாங்க. நம்மள அப்படி கிடையாது. இங்க தயாரிக்கிறது, இங்க இருக்கிறது எல்லாமே எங்களோட ஓன் மேக்ல செய்யப்பட்ட பொருள் தான். அதுல என்னென்னலாம் தரமா கொடுக்குறோம் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல சொல்லிட்டு, கட்லு, சோஃபா, டீபாட், டைனிங் டேபிள், உடன் பீரோ கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஹைஜீனிக்கான ஒரு டைனிங் டேபிள்லாம் ரொம்ப ப்ராடக்ட்ல பண்ணிட்டு இருக்கிறோம். இதனோட யூனிட் எங்க இருக்கு அப்படின்னாக்கா நம்ம திருச்சி லால்குடியில இருக்குதுங்க. அது இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்கிற இடம் வந்து சென்னை ஈசிஆர் நீலாங்கரைன்னு கேட்டாலுமே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சென்னையோட இருதய பகுதியா அமைஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னை நீலாங்கரை. அந்த நீலாங்கரைக்கு அடுத்த ஸ்டாப் பண்ண ஒரு வெட்டுவாங்கனில தாங்க இந்த ஒரு ஃபேக்டரி இருக்குது. இங்க இருக்கிற என்னென்ன ஐட்டம்லாம் தரமா கொடுக்குறோன்றதை இந்த வீடியோல சொல்றேன், பாருங்க. ஓகேண்ணா, இப்ப நம்ம என்ன வுட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்னிச்சர்லாம் பண்றோம். இந்த என்ன வுட் அப்படின்னாக்கா நிலாம்பூர் தேக்கு செய்யறோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நிலாம்பூர் தேக்கு வந்துட்டு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் காட்டு, டபுள் காட்டு மட்டும் மகாகனில செய்யறோம். ஏன்னா தண்ணி பட்டாலும் பெரியவங்க, வயசானவங்க, சில்ட்ரன்ஸ் யூரின் பட்டா, காப்பி கொட்டினா, தண்ணி கொட்டினா இதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்றதுக்கோசரம் நல்ல மகாகனில செய்யறோம். சென்னை ஆகட்டும், தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இடத்துல இந்த வீடியோ மூலியமா ஏகப்பட்ட பேர் மக்களுக்கு என்னென்னமோ இலவச இணைவை கொடுத்து வர வைக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம் எங்களோட ஃபேக்டரியில கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க செய்யறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தரமா கொடுக்குற ஒரு மரத்தினால கொடுக்குற பொருள் தான். இலவச இணைப்பா அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க, குக்கர் கொடுக்குறாங்க, வண்டி வாடகை ஃப்ரீ பண்றாங்க. என்னென்னவோ அவங்களோட கஸ்டமர்ஸோட மண்டைய கழுவி அவங்க கடைக்கு வர வைக்கிறாங்க. அந்த மாதிரி நோக்கம், அந்த மாதிரி சிந்தனைகள் எங்களோட புத்தியில எந்த இடத்துலயுமே கிடையாது. நாங்க கொடுக்கறது குவாலிட்டியை மட்டும் கொடுக்குறோம். குவாலிட்டியில ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா கட்டாயமா எங்களை பிடிச்சது கேளுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கோம். இப்ப முதல்ல பார்க்க போற ஐட்டம் என்ன அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு சிங்கிள் காட்டு தான் பாக்குறோம். இந்த சிங்கிள் காட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா 3க்கு 6.25 கொடுக்குறோம். இந்த 3க்கு 6.25 கட்டல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் கார்விங் வேலைப்பாடோட இருக்கும். என்னென்ன டிசைன்ஸ் கேக்குறீங்களோ, அப்பா அம்மாவோட இன்ஷியல் கேக்குறீங்களா, இல்ல உங்களோட இன்ஷியல் கேக்குறீங்களா, எப்படினாலும் செஞ்சு தருவோம். கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். அது மட்டும் இல்லாத வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா கடையிலுமே பாலிஷ போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஃபேக்டரியில வந்து பாலிஷ் போடாத பொருளை தான் பாக்குறீங்க. உங்களுக்குன்னு ஒரு கனவு, உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். அந்த ட்ரீம்ஸை நம்ம எந்த இடத்துலயுமே நொறுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா நீங்க என்ன கலர்ல பாலிஷ் கேட்கறீங்களோ, டார்க்கா கேட்கறீங்க, லைட்டா கேட்கறீங்க, நேச்சுரல் கேட்கறீங்க, கிளாசிக் கேட்கறீங்க, அது மட்டும் இல்ல எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னோட சோஃபா மத்த ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கலர் கொடுங்கன்னு கேட்டா அது மாதிரி கொடுப்போம். அதாவது புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாலிஷே பண்ணுவோம். ஆமா, புக் பண்ண பிறகுதான் நம்ம பாலிஷ் பண்ணுவோம். அதை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த கட்டலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3க்கு 6.25. இதனோட ரேட்டை சொல்லுங்க சார்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ்ல போட்டு கிளின்னு கிளிக்கிறீங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா எந்த இடத்துலயும் நாங்க ரேட்டு சொல்லாம இருக்க மாட்டோம். இதனுடைய காஸ்ட் வந்து 7,500 ரூபாய் வருது. 7,500 ரூபாய்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 6.25 கட்டில் வந்து கொடுக்குறோம். 3க்கு 6.25 கட்டில் 7,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். அதை விட அடுத்த சைஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வீடு சின்னது சார். எங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்போம், நாங்க 2 பேர் இருப்போம். எங்களுக்கு கச்சிதமா வீட்டுக்கு சின்னதா ஒரு கட்டல் ஒண்ணு கொடுங்க அப்படின்னாக்கா டபுள் காட்டு 4க்கு 6.25 கொடுக்குறோம் சார். இந்த 4க்கு 6.25 கட்டளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப்ன்றது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடுக்குறோம் சார்.
40 வருஷம் லைஃப் சார். இதுல டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. நீங்க எப்படிலாம் டிசைன்ஸ் கேக்குறீங்களோ அப்படிலாம் செஞ்சும் கஸ்டமைஸும் பண்ணி தருவோம். இதெல்லாம் பாலிஷ் பண்ணாம இருக்குது அப்படின்னாக்கா உங்களால நம்ப முடியுதா? நிறைய பேர் கேக்குறீங்க சார் பாலிஷ் பண்ணியே வச்சிருக்கீங்க பண்ணலன்னு சொல்றீங்கன்னாக்கா சீலர் மட்டும் அந்த அளவுக்கு நாங்க சீலரை போட்டு பட்டி பார்த்து சீலர் போட்டு பக்காவா தேய்ச்சி வச்சிருக்கிறோங்க. நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ அதை கொடுப்போம். வந்துட்டு அந்த கட்டல் தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டு பாத்தீங்க, டபுள் காட்டு பாத்தீங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கொடுக்கணும் சார். நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா லோ பட்ஜெட்டாவும் இருக்கணும், நல்லா கிராண்டாவும் இருக்கணும், வச்சா மண்டபத்துல வச்சா ஒரு ஹைலைட்டா இருக்கணும் சார். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கட்டளை கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்க பிடிக்கிற மண்டபம் ஆகட்டும், போடுற சாப்பாடாகட்டும், உடுத்துற துணி ஆகட்டும், வெடிக்கிற பட்டாசு ஆகட்டுங்க, அதெல்லாம் காட்டிலும் நம்மளோட கட்டல் செய்யற சேட்டை இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமா இருக்குங்க அந்த கிட்ட. ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு கொண்டுட்டு போய் கல்யாண மண்டபத்துல நம்ம வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஒரு மண்டபத்துல கொண்டுட்டு போய் செட் பண்ணி இது மேல பெட்டை தூக்கி போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாவ் எங்க புடிச்சிட்டாம்பா, நல்ல அருமையான கட்டளை புடிச்சிட்டாம்பா, பாக்குறதுக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு கட்டலா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கட்டல்னா இந்த கட்டளை கட்டாயம் சொல்லுவாங்க. படுக்கிற இடம் பாத்தீங்கன்னாக்கா 6 இன்ச் பலகை போட்டு எல்லாமே செல்போன் மாடல் கட்டல் சார். இதுக்கு கொடுக்குற பில்டப்பை பார்த்தா பயங்கரமா இருக்கு, இதனுடைய ரேட்டை சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதனுடைய ரேட்டு 17,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு 17,000 இல்ல 12,000க்கு கொடுக்குறேன்னு சொல்லி நேர்ல போன பிறகு அவங்க ஒரு ரேட்டை சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறாங்கன்னா 4 நம்பர் 5 நம்பர் 6 நம்பர் கிட்ட போடுவாங்க. அதுல யாருகிட்ட பேசுறோம், யாருகிட்ட எடுத்தோம், யார்கிட்ட பேசணும் அப்படின்றது கூட நமக்கு மூளை குழம்பி போயிடும். நம்ம என்ன செஞ்சிருவோம், வந்துட்டு என்னடா இது பேசுனது வேற இடமாட்டுக்குது, வேற ஆளாட்டுக்குதுன்னு நம்ம நினைச்சுக்குவோம். இந்த கன்ஃபியூஸ், இந்த குளறுபடி இந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் அங்க ஒரே ஒரு நம்பர் கொடுக்குறேங்க. என்னோட 3 பிரான்ச்சஸ்க்கும், அதாவது என்னென்ன அப்படின்னாக்கா சென்னையில இருக்கு, திருச்சியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, இந்த 3 பிரான்ச்சஸ்க்கும் என்னோட ஒரே ஒரு நம்பர் தான் கொடுப்பேன். நீங்க நைட்டு 1 மணிக்கு அடிச்சீங்கனாலும் 10 மணிக்கு அடிச்சீங்கனாலும் எந்த நேரம் அடிச்சீங்கனாலும் மத்தவங்க பேசுனா பிஸின்னு வருமே கண்டி, மத்தபடி அடிச்சுக்கிட்டே இருக்கவே இருக்காதுங்க. எல்லாமே எடுத்து பேசுவேன், நான் தான் பேசுவேன். அந்த மாதிரி கட்டல இது 17,000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. அந்த பெட் இல்லாம கொடுக்குறோம். இதுக்கு பெட் சொல்லிடுங்க சார், நாங்க காசோட வந்துருவோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு 7,500 ரூபாய்க்கு மேட்ரஸ் கொடுத்துருவோம். அருமையான மேட்ரஸ்ங்க. வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத மேட்ரஸ் தரங்க. 8 இன்ச் ஹைட்ல டபுள் சைடு யூசேஜ் ஆர்த்தோ டாக்டர் கேரோட கொடுக்குறேன். உங்களுக்கு 7,500 ரூபாய்க்கு யாரும் ஒருத்தருமே கொடுக்க மாட்டாங்க. மொத்தமே 25,000 ரூபாய் இருந்தா உங்க வீட்டுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுங்க. இந்த சைஸ்ல நம்ம எந்த கட்டில் எடுத்தாலுமே என்ன டிசைன் மாறினாலுமே பிரைஸ் ஒண்ணுதான். பிரைஸ் ஒண்ணுதான் சார். டிசைன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாருங்க, இங்க வாங்க. டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேக்குறீங்களோ அதையும் பண்ணி தரலாம். எல்லாத்துக்குமே எங்களுக்கு 4 தான் சார் வேணும். என்னங்க 4 தான் வேணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா செலுத்த வேண்டிய இடத்துல அவங்களோட சிந்தனைகளை செலுத்துறது இல்ல, செலுத்த வேண்டாத இடத்துல செலுத்துறாங்க. அங்க போனாக்கா 1200 ஸ்கொயர் ஃபீட் தான், அவன் 10,000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கான், 15,000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த 15,000 ஸ்கொயர் ஃபீட் நமக்கா எழுதி தர போறாங்க கிடையாது. அதுல 50 கட்டல ஆகாத போகாத கட்டல் போட்டு வச்சிருப்பாங்க. எங்களுதுல 5 கட்டல் இருந்தாலும் நல்ல அருமையான கட்டலா இருக்கும். எனி டைம் ஸ்டாக் 40 கட்டல் கிட்டக்க இருக்கும். குடோன்லயும் போட்டு வச்சிருக்கிறோம். குடோனுக்கும் உங்களை கூட்டிட்டு போய் காமிப்போம். அது மட்டும் இல்லைங்க, எனி டைம் நீங்க நைட்டு எந்த நேரம் வந்தாலும் இங்க ஆளுங்க ஸ்டே பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்கா, சனிக்கிழமை கடை இருக்கா, இந்த மாதிரி கேள்விகளே வேண்டாங்க. எல்லா நாளுமே கடை உண்டுங்க. கடை இயங்காத நாட்கள் எதுவுமே கிடையாது. எல்லா நாளும் கடை உண்டு. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளவுக்கு ஏன் இவ்வளவு நான் எல்லாரும் சொல்றாங்க, என்ன சார் அவ்வளவு கோபமா பேசுறீங்க? கோபம் இல்லைங்க, என்னோட வார்த்தையே அந்த மாதிரி தானே கண்டி, மற்றபடி மனசுல எந்த ஒரு இது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா நீங்க சம்பாதிக்கிற காசு நல்ல நிலத்துல போடணும், நல்ல பொருள்ல போடணும், நல்ல தங்கத்துல போடணும் அப்படின்றத ஒரு வாஞ்சையோட தான் இந்த விஷயத்த சொல்றேனே கண்டி. நிறைய பேர் சார் இன்னைக்கு 6 மாசம் ஆச்சு சார் கட்டலு 38,000 ரூபாய்க்கு வாங்கினேன் சார், எல்லாம் வாங்கி வண்டி வாடகை ஃப்ரீ, ஜிஎஸ்டி ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீன்னு சொல்லி எனக்கு கொண்டாந்து மாட்டி கொடுத்துட்டு போயிட்டான் சார். 6 மாசத்துல அது தனித்தனியா ஆட ஆரம்பிச்சிருச்சு சார். கேட்டாக்கா நீங்க ஏறி குதிச்சிருப்பீங்க அப்படி இப்படின்னு எங்களை குறை சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கட்டெல்லாம் என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் எவ்வளவோ வருது. அந்த வயிற்றுச்சல் நம்ம மேல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் என்ன செய்யறோம், ஹைஜீனிக்கா கொடுக்குறோங்க அந்த மாடல் கட்டல்ஸ். சரிங்களா, நம்ம மற்ற ஐட்டங்களை பார்க்கலாம். ஏன் அப்படின்னாக்கா இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிடறீங்க, இந்த கட்டை விரலை வச்சு அப்படின்னு அவுத்திடுறீங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு போக வேண்டாம், ஷார்ட்டா ஸ்வீட்டா முடிக்கிறவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டபுள் காட்டு, சிங்கிள் காட்டு, குயின் சைஸ் இந்த மாதிரி கட்டில காமிச்சேன். அதுலயும் வந்து ரொம்ப ஒரு ஹைஜீனிக்கான ஒரு கிங் சைஸ் கட்டில காமிக்கிறேங்க. என்ன கிங் சைஸ் அப்படின்னாக்கா
வீட்டுல எல்லாருமே படுத்துக்கலாம். 4 பேர் இருக்கோம், 3 பேர் இருக்கோம், 2 பேர் இருக்கோம், ஒருத்தர் இருக்கோம், யாரா இருந்தாலுங்க. ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னாக்கா நல்ல சைக்கிள் ஓட்டி படுக்கலாங்க அந்த கட்டல்ல. நல்ல ரவுண்ட் அடிச்சு படுக்கலாம். 2 பேரா இருந்தா நல்லா உருண்டு பிறண்டு படுக்கலாங்க. 3 பேரா இருந்தா வெரி கம்ஃபர்ட்டா தூங்கலாங்க. 4 பேரா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படு சக்கத்தையா தூக்கம் வருங்க அந்த சரிங்களா. இருந்துட்டு அந்த மாதிரி கட்டல் தான் காமிக்கிறேன். இதுல வந்து பாருங்க, செல்போன் மாடல் கட்டல்னு சொல்லுவோம். இது ஒரு மாடல் கட்டல். இன்னொருத்தர் பாண்டிச்சேரியில இருந்து இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி கட்டல் செஞ்சு கொடுங்கன்ட்டு. இது கஸ்டமைஸ் இது செஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டல் எல்லாருமே அட்டையில செய்யறாங்க. ஏன் அட்டையில செய்யறாங்க, மரத்துல செய்ய முடியாதான்னு சொல்லி நமக்கு ஒரு சேலஞ்சா எடுத்து இதை மரத்துல செஞ்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டில் காமிக்க போற கட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க பிரமிக்க இருக்கிற மாதிரி ஒரு பாகுபலி கட்டில தான் காமிக்க போறேன். இந்த பாகுபலி கட்டல் கார்விங் கட்டலுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங்க. இந்த கட்டலோட காஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா வெறும் 23,000 ரூபாய் வருங்க. இந்த கட்டலுக்கு என்ன ரேட்டு சொல்றோம்னா அதே தாங்க இந்த ரேட்டுக்கும். இது வந்து 23,000 ரூபாய்க்கு 6க்கு 6.25. இதெல்லாம் வந்து மாடிக்கு தூக்குறது அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நீங்க எடுங்க. அதாவது எனக்கு விற்கணும், எனக்கு கட்டில் சேல் பண்ணணும் அப்படின்ற நோக்கம்ன்றதை காட்டிலும் மக்களுக்கு நல்ல பொருள் போகணும் அப்படின்ற நோக்கம் தான் எங்களோட மைண்ட்ல இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நல்ல பொருள்ல போடணும் அப்படின்றதுனால தான் சொல்றேன். இப்ப அடுத்ததா பார்க்க போற ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா சோஃபா செட். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுறேன், கேளுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்து கட்டில் வாங்க வராங்க அப்படின்னா ஆப்வியஸா அவங்க வீட்டுல வந்து பழைய கட்டில் இருக்கும். ஆமா, அந்த கட்டில வந்து அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கானே. எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. பட் என்ன அப்படின்னாக்கா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னு? வருஷம் 365 நாளுமே அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அதுதான் ஒரு ஸ்பெஷல். எப்ப எடுத்துட்டு வந்தாலும். ஆமா, ஓகே. அது வந்து வருஷம் 365 நாளுமே இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. கட்டிலுக்கு கட்டில், சோபாவுக்கு சோபா, டீப்பாவுக்கு டீப்பா அப்படின்ற ஒரு கோரிக்கை கிடையாது. எங்களுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் 2 வீலருக்கு, 4 வீலருக்கு, இன்வெர்டர் இருக்கு, பேட்டரி இருக்கு, அண்டா இருக்கு, குண்டா இருக்கு. இந்த மாதிரி ஐட்டங்கள் இன்னைக்கு டெக்னாலஜி ஏகப்பட்டது வளர்ந்து போச்சு. அதை எல்லாமே எங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டோஸ் அனுப்புனீங்க அப்படின்னாக்கா உடனே அதுக்கு என்ன ரேட்டுன்றதை சொல்லிடுவேன். நமக்கும் உங்களுக்கும் ரேட்டு செட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா பண்டைய காலத்துக்கு போயிடுவோம். எப்படின்னாக்கா பண்ட மாற்று முறை. என்னங்க, பண்ட மாற்று முறைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரணுமா இல்ல நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரணுமோ எடுத்துக்கிட்டு கொடுக்கலாம். இது வருஷம் 365 நாளுமே இருக்குன்றத இந்த மகிழ்ச்சியான விஷயத்த உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பாக்குற வீடியோக்கள்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கிறது, மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குற ஐட்டம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சோஃபா செட்டுங்க. இந்த மாதிரி சோஃபா செட்டுகள்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 80-90 வருஷத்துக்கு முன்னாடி ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய ஆட்கள், அதாவது என்ன 40-80 வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஆட்கள், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பாடு இத மாதிரி இல்லைங்க. இட்லி தோசை இந்த மாதிரி, கம்பங்களி, கூழு, கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி தானியங்களை சாப்பிட்டு ரொம்ப 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 யோசிச்சு செஞ்ச ஆட்களோட ஜெனரேஷனை வச்சு இந்த மாதிரி சோஃபா செட்டு செய்யறோங்க. இந்த மாதிரி சோஃபா செட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 40 இல்லைங்க 50 வருஷத்துக்கு லைஃப் வரக்கூடிய சோஃபா செட்டை தான் பாக்குறீங்க. அது மட்டும் இல்லைங்க, 1, 2, 3, 4 சட்டத்தை யார் ஒருத்தருமே போட மாட்டாங்க. நம்ம இதுல 4 ரீப்பர் போட்டு கை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல 2 இன்ச்சு வச்சாலும் நீங்க என்னன்னு என் மேல கேஸ் போட போறது கிடையாது. 3 இன்ச்சு வச்சாலும் என்னன்னு எனக்கு ஒரு அவார்டு கொடுக்க போறது கிடையாது. அதெல்லாம் தள்ளிட்டு 5 இன்ச்சில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹேண்டில் வச்சு உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 5 இன்ச்சு ஹேண்டில் வச்சா 5 இன்ச்சு லெக் வைக்கணும். அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எந்த வார்த்தையை குறிக்குது அப்படின்னாக்கா ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு 5 கிலோ கறி போட்டா 5 கிலோ அரிசி போடணும்னு சொல்லுவாங்க. 5 கிலோ கறி போட்டா 5 கிலோ அரிசி போடணும்னாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 5க்கு 5 கால் போட்டோம் அப்படின்னாக்கா 5 இன்ச்சில ஹேண்டில் போட்டா தான். இதெல்லாம் வந்து மக்கள் நினைக்கிறதே கிடையாது. மக்கள் வந்து இதெல்லாம் நினைக்கிறது, சிந்தனை செலுத்துறது இது எதுவுமே கிடையாதுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, என்ன ரேட்டு, இது வாங்கினா டீப்பா தருவீங்களா, இது வாங்கினா தலகாணி தருவீங்களா, இது வாங்கினா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தருவீங்களா, இந்த மாதிரி விஷயங்களை கேட்க 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 கடைக்காரங்க என்ன நினைச்சிடறாங்க, கஸ்டமர்ஸ் நல்லா கேட்ச் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது இலவச இணைப்பை கொடுத்தா வாய் மூடிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்கன்றாங்க. எங்கிட்ட இலவச இணைப்போ அதுவோ இதுவோ எதுவுமே கிடையாதுங்க. குவாலிட்டி ஒன்ன தவிர்த்து வேற எதுவுமே எங்ககிட்ட கிடையாது. இது எல்லாமே 5 இன்ச்சஸ்ல வருங்க. இதனுடைய காஸ்ட சொல்லுங்க சார். நீங்க கொடுக்குற பில்டப் என்ன சார், ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப டாப்பா இருக்கு. என்னக்கா நான் நல்லதை கொடுக்குறேன், நல்லதை பேசுறோங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா 3+2 வித்தவுட் குஷன், அதாவது சொல்ற வார்த்தைகள் ஒன்னொன்னு நீங்க கேட்ச் பண்ணிக்கோங்க. வித்தவுட் குஷன் 17,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதாவது 1 சீட்டர் 2, 3 சீட்டர் 1, 17,000 ரூபாய். கரெக்ட் 17,000 ரூபாய்க்கு 3+2 கொடுக்குறேன். இதுல எனக்கு 3 சீட்டர் மட்டும் வேணும் சார், வீடு சின்னதா இருக்கு சார்
அப்பா அம்மா வந்து உட்கார்றதுக்கு வேணும் சார். வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காஸ்ட்லியான ஏரியால இருக்கும். எங்களுக்கு 3 சீட்டர் தான் போட முடியுமா? 3 சீட்டர் தரேன். அது என்ன பிரைஸ் வரும்னா? 12,000 ரூபாய்க்கு தரேன் 3 சீட்டர். 12,000 தான். இல்ல 2 சிங்கிள் மட்டும் வேணும் சார். அப்பா அம்மா உட்கார்றதுக்கு, வயசானவங்க வந்து உட்கார்றதுக்கு. இல்ல சார், மாடியில ஒரு ரூம்பே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹோம் தியேட்டர் போட்டு சினிமா தியேட்டர் மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 12 சிங்கிள் வேணும் சார், ஒரு 15 சிங்கிள் வேணும் சார். நோ ப்ராப்ளம், மோகன் இருக்கேன், கவலையை விடுங்க. உங்களுக்கு எப்படி வேணுமா அப்படி செய்யறதுக்கு தாங்க நம்ம இருக்கிறோம். அதனால சிங்கிள் மட்டும் வேணாலும் சிங்கிள், 3 சீட்டர் மட்டும் வேணாலும் 3 சீட்டர், எல்லாமே கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க தயாரா வாங்க. காட்டுற ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ரேட்டு சொல்றீங்க. நிறைய பேர் வந்து ரேட்டு சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து போன் பண்ணுங்க, நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க காட்டுற ஒவ்வொரு பொருளுக்குமே ரேட்டு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா என்ன அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஏன் ரேட்டை சொல்ல மாட்டாங்க அப்படின்னாக்கா, கடைக்கு மக்களை வந்து எப்படியோ அப்படி இப்படி அது இது அதுன்னு பேசி கடைக்கு வர வச்சுட்டு, இல்லைங்க நாங்க ரேட்டை சொல்லியிருக்க மாட்டோமே வீடியோல அப்படின்வாங்க. அப்ப இதுக்கு எவ்வளவு ரேட்டு தாங்க அப்படின்னாக்கா, குஷன் இல்லாம 28,000 ரூபாய் சொல்லுவாங்க. அப்ப குஷன் எவ்வளவுங்க அப்படின்னாக்கா அது ஒரு 10,000 ரூபாய் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? 28 10 38 ஆயிடுச்சு. 38 ஆயிடுச்சு. 38 கூட ஒரு 12 போட்டோம் அப்படின்னாக்கா மேல்மருவத்தூர் ஆண்ட ஒரு அரை கிரவுண்ட் இடத்த வாங்கிடலாம். என்னங்க, மேல்மருவத்தூர் ஆண்ட ஒரு அரை கிரவுண்ட் இடத்த வாங்கிடலாம். அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. வெறும் 17,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 10 குஷன் வந்து 6,500 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. ஓபன் சேலஞ்சா சொல்றேங்க. இது நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நல்லதுன்னு நினைச்சாலும் கெட்டதுன்னு நினைச்சாலும் உண்மைதான், பொய் தாங்க. வாங்க பார்க்கலாம். டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க. அதுல எலிபென்ட் இருக்கு, பட்டர்ஃபிளை இருக்கு. ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஸ்ட்ரெயிட்டா வேண்டாம், இந்த மாதிரி பெண்டா இருக்கட்டும், இல்ல ஹேண்டில் ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும், எனக்கு ராஜ கம்பீரமா இருக்கணும் அப்படின்னாக்கா எப்படி வேணாலும் இருக்குங்க. இதுலயும் கஸ்டமைஸ் பண்றோம். நீங்க பிரைஸ் கேக்குறீங்களா? பிரைஸ் இதுதாங்க என்கிட்ட. அதாவதுங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, அதனால அவங்க நன்மையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 10 பேரை வர வச்சிருவாங்க. என்ன 10 பேர் வரும். லாபங்கள் கொஞ்சமா இருந்தாலும் வருகைகள் அதிகமா இருக்கும். அந்த வருகைகள் அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும்? நம்மளுடைய உயர்வுகள் நல்லா இருக்கும், என்கரேஜ்மெண்ட் நல்லா இருக்கும். என்ன நம்பி இருக்கிற 12 கூலி கார்பன்ரோட தொழில் இருக்கும், ரொம்ப வளர்ச்சி அடையும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் சார் ஒவ்வொரு விஷயமும் செய்யறோம். வந்துகிட்டு நானும் இன்னைக்கு 10,000க்கு 5,000க்கு 20,000க்கு ஆசைப்படலாம். அதெல்லாம் எனக்கு அப்படிலாம் தேவையில்லை. எனக்கு கடவுள் கொடுக்குற இந்த டெய்லியும் படி அளக்குற அப்படியே அது போதும் அப்படின்றதுதான் என்னோட விஷயம் சார். கட்டில பார்த்தோம், சோபா பார்த்தோம், இதுக்கெல்லாம் மேட்டர்ஸ் எங்க சார் நாங்க வெளியே வாங்கணுமா அப்படின்னு உங்களோட கேள்வியா இருக்கலாம். அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் என்ன அப்படின்னாக்கா, இங்க இருக்குதுங்க நம்ம கிட்டே நல்ல கம்பெனி மேட்ரஸ்ங்க. ஏன் அப்படின்னாக்கா, கம்பெனி மேட்ரஸ் வந்து டாக்டர் ஆர்த்தோ தருவாங்க. குயின் சைஸுக்கு 7,500 ரூபாய், டபுள் காட்டுக்கு 6,500 ரூபாய், சிங்கிள் காட்டுக்கு 5,500 ரூபாய். அப்ப கிங் சைஸ் சொல்லவே இல்லையேன்னு சொல்றேன், இருங்க. 9,500 ரூபாய்க்கு தரேன் கிங் சைஸ் மேட்ரஸ். சரிங்களா? இது கேரண்டி வாரண்டி 5 வருஷம் கேரண்டி மேட்ரஸ்க்கு. வாரண்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா லைஃப் 40 இயர்ஸ் லைஃப் இருக்குங்க. எனக்கு நல்ல ஒரு சோபா செட்டு சார். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா யாருமே இந்த மாதிரி ஒரு சோபா செட் போட்டிருக்க கூடாது சார். அந்த மாதிரி சோபா செட் எனக்கு வேணும் சார். வீட்டுக்கு நல்ல பக்கா பர்மா தேக்குல வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, பர்மா தேக்குன்றது என்னைக்குமே சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா கிடையாது, இருந்தா நல்லா இருக்கும், ஆனா இல்ல. சரிங்களா? வந்துட்டு ஆனா நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா நிலாம்பூர் தேக்குல செய்யப்பட்ட அருமையான ஒரு பர்னிச்சர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த பர்னிச்சரோட காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா 3+2 26,000 ரூபாய்க்கு வித் குஷனோட கொடுக்குறோம். 26,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுல என்ன கலர் குஷன் வேணும், என்ன மாதிரி மாடல் வேணும், எல்லாமே நான் யோசிக்க கூடாது, நீங்க தான் யோசிக்கணும். சரிங்களா? வந்துட்டு அதாவது அந்த குஷன் என்ன கலர் கேக்குறாங்களோ அந்த கலர் பண்ணி கொடுத்து, என்ன கலர் கேக்குறீங்களோ அந்த கலரை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. 10 நாள்ல உங்களுக்கு வர வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? வந்துட்டு கஸ்டமைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். கடை சின்னதா இருக்கலாம், கடுகு சிறுசா இருக்கலாம், காரம் ரொம்ப பெருசா இருக்கும். அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கடை சிறுசு அப்படி இப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னாக்கா இங்க வந்து மரத்தினால செய்யப்பட்ட பொருள் தான் இருக்கு. பூஜை மண்டபம், கம்ப்யூட்டர் டேபிள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்டை தூள்ல தான் வரும். அந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கிட்ட கிடையாது. கட்லு, சோபா, டீபா, டைனிங் டேபிள், உடன் பீரோ, இந்த மாதிரி ஐட்டங்கள் ரொம்ப ரொம்ப லைஃபாவும் ஸ்ட்ராங்காவும் கொடுக்குறோம். வந்துட்டு இப்ப பாருங்க இந்த டீப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு ஹைட் இருக்கு தெரியுங்களா? 3 அடி ஹைட் இருக்குங்க. 3 அடி ஹைட்ல டீப்பா எங்கேயும் கிடைக்காது. அப்படியே கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா 20,000 ரூபாய் 22,000 ரூபாய் வாங்குவாங்க. ஆனா எங்க கிட்ட எவ்வளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இந்த டீப்பாவோட காஸ்ட் வந்து 7,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். வெறும் 7,500 தான். 7,500 ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நிலாம்பூர் தேக்குனால செய்யப்பட்டது. இதுல கண்ணாடி போடக்கூடாது, கண்ணாடி இல்லாம யூஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம். நிலாம்பூர் தேக்குனால செய்யப்பட்ட பொருள் வந்து பாத்தீங்கன்னா 7,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சார் எங்க கிட்ட அவ்வளவு வசதி இல்ல சார், எங்களுக்கு அவ்வளவு முடியாது சார்,
எங்களுக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா கொடுங்க சார். நீங்க கொடுக்கலன்னா யார் சார் கொடுக்க போறா? மோகன்ராஜ் கிட்ட பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம். மோகன்ராஜோட வார்த்தைகள் நல்லா இருக்கு, பொருளும் நல்லா இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை வைக்கிறோம் சார்னாக்கா தப்பு இல்ல. அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா 3500 ரூபாய்க்கு அருமையான டீப்பா, 3500 ரூபாய்க்கு அருமையான டீப்பா. 5 பேர் ஏறி நிக்கலாம், 2 பேர் எந்திரிச்சு உட்காந்துக்கலாம், 2 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இதுலயே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் தான் சொல்றேன், என்கிட்ட நமக்கு ஓட்டம் நிறைய இருக்கு சார். மண்டையில ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் போட்டா மக்கள் கிட்ட எதிர்பார்க்க முடியல சார். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, ஒரு பாண்டிச்சேரிக்கு ஒரு ஹோட்டலுக்கு 4500 ரூபாய் டீப்பா 12000 ரூபாய்க்கு வெளியே பார்த்தாங்களாம். அந்த மாடலை கொடுத்தாங்க. 4500 ரூபாய்க்கு செஞ்சிருக்கிறேன். ஏன் சார் செஞ்சிருக்கிறேன்? ஏன்னா அவங்க எப்படி கேக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளவுதான் சார். இதுல கண்ணாடி போட்டுக்கிறோம். இது எல்லாமே சாம்பிளுக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன். இது பாருங்க, கண்ணாடி அவங்க வாங்கி போட்டுக்கிறாங்க. 4500 ரூபாய் சார். இதெல்லாம் வெளியே 12000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எனக்கு அந்த நோக்கம் இல்ல சார். என்னோட மரம் என்ன ஆகுது, என்னோட வேலையாட்களுக்கு என்ன கொடுக்குறேன், அதுக்கு என்ன மெட்டீரியல் ஆகுது, இதுதான் நான் யோசிக்கிறேன். அதுல இருந்து 500 ரூபாய் 600 ரூபாய் 800 ரூபாய் இந்த அளவுக்கு என்னோட லாபங்களை வச்சுக்கிறோம். நீங்க நம்புறீங்க நம்ப போங்க. ஆனாலும் வந்து இந்த சோஃபால வெறும் 1200 ரூபாய் கெயின் பாக்குறோம் சார். வெறும் 1200 ரூபாய் கெயின் பாக்குறோம். அதனாலதான் இன்னைக்கு என்ன எங்களுக்கு டெய்லி ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து திருச்சி, சென்னை, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல நம்ம ஷோரூம் இருக்கு. இப்போ வெளியூர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி நம்ம கிட்ட வந்து வாங்கணும்? இப்ப அண்ணன் வந்து நல்லா பேசுறாரு, அண்ணன் பேசும்போதே தெரியுது அண்ணன் எவ்வளவு ஜென்யூனா இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா நான் அண்ணன் கிட்ட தான் வாங்கி ஆவேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி அந்த மாதிரிலாம் இல்லன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, பாக்குறவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அது கொஞ்சம் சொல்லுங்க சார் டீடைல். மாதிரி நீங்க கேக்குறீங்க, இந்த உங்க கடையில என்ன காம்போ கொடுக்குறீங்க, உங்க கடையில என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, வண்டி கூலி ஃப்ரீயானு நீங்க வந்ததுமே கேட்டீங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன வண்டி கூலி, காம்போ, டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்த கொடுக்குறேன், நம்பிக்கையை கொடுக்குறேன். இன்னொரு விஷயத்த கொடுக்குறேன், குவாலிட்டியை கொடுக்குறேன். இன்னொரு விஷயம் கொடுக்குறேன், அருமையான பாலிச போட்டு கொடுக்குறேன். இதெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு சவாலான ஒரு விஷயத்தையும் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு நீங்க கேட்க ஆசைப்பட்டாலும் நான் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, ஏழை பிள்ளைங்க, அப்பா அம்மா இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, எனக்கு சேர் வாங்க முடியல, மோனே ஒரு சேரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க கையில என்ன காசு இருக்கோ வாங்கிக்கிட்டு அந்த சேரையோ கட்டளையோ அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தேவையான பொருளையோ கொடுக்கறதுக்கு எங்க ஸ்தாபனம் ரொம்ப முன்ன வந்து நிற்கும். இதுக்கு நீங்க தான் எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும், ஒத்துழைக்கணும். டெலிவரி கேட்டீங்க, டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாவே செய்யலாங்க. கேபிஎன் இருக்கு, ரதிமீனா இருக்கு, எம்எஸ்எஸ் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல நியர்பை எது இருக்கோ சொல்லுங்க, சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஒரு 50-100 போட்டோஸ் அனுப்புவேன். அதுல எந்த கட்டல் வேணும், எந்த சோபா வேணும், எந்த டைனிங் டேபிள் வேணும், எந்த கபோர்டு வேணும்ன்றதை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஆனா இது எனக்கு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லுங்க. பக்காவா பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சு வந்து சேர்ற வரைக்கும் எங்களோட இன்சார்ஜ். அது எப்படின்னு நாங்க உங்ககிட்ட அமௌண்ட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா, எந்த ஐட்டம்ஸ் பிடிச்சிருக்கோ அது நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, எங்களுக்கு ஒரு 2000 rupees அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அதை பக்காவா உங்களுக்கு பாலிஷ் போட்டு பேக்கிங் பண்ணி உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புவேன். போட்டோஸ் உங்களுக்கு ஓகே ஆன பிறகு, பார்த்த பிறகு எங்களோட பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களோட நேமு, உங்களோட ஊரு, உங்களோட போன் நம்பர், இந்த 3 மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, நாங்க கொண்டு போய் எம்எஸ்எஸ்ஓ, ரதிமீனாவோ, கேபிஎனோ நாங்க போய் புக் பண்ணிடுவோம். வந்து சேர்ற வரைக்கும் எங்களோட இன்சார்ஜ். என்ன வந்து சேர்ற வரைக்கும் எங்களோட இன்சார்ஜ். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வீடியோவை எவ்வளவோ நேரம் வேலைகளை விட்டு எவ்வளவோ காரியங்களை கடந்து எங்களோட வீடியோ பார்த்துருக்கிறீங்க. ஒவ்வொரு பார்த்த நல்ல இதயங்களுக்கு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, இருக்கப்பட்ட ஆட்களை மேலும் மேலும் பணக்காரர் ஆக்குறத காட்டிலும் எங்களை மாதிரி முன்பின் தெரியாத ஆட்களை கட்டாயமா ஆளாக்கி விடுங்க. அது உங்க குடும்பத்துக்கே பிளஸிங்கா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.